ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் உட்காந்துட்டு கேட்டுட்ருக்காங்க இல்லையா. முத்து கேட்குறாரு, நான் யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் இது பண்ணலை, நீங்கள் தான் கரெக்டாக எங்களுக்கு கரெக்டாக இதை விசாரித்து சொல்லணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை முன்னாடி நகையை வச்சுட்டு இது பண்ணுறாரு. அப்போ உடனேயும் நம்ம விஜயாவுக்கு, ரோகிணிக்கு, நம்ம மனோஜுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஒரு பயம் வருது. ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரியாதனால ரோகிணி சாதாரணமாக இருக்காங்க. பட் ஒரு அதிர்ச்சி ஆகுறாங்க, எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்ன இப்போ இந்த நகை எப்படி மாறுச்சுன்னு என்ன கேட்குறியா, இல்லை என்னையே திருடின்னு சொல்கிறியா அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த நகை எப்படி மாறுச்சுன்னு தான் கேட்குறாங்க. அவள் தான் என்கிட்ட நகையை கொடுத்தாங்க, நான் அந்த நகையை அப்படியே திருப்பி கொடுத்தேன். இப்போ என்ன திருடியாக்க பார்க்குறீங்களா? இவ தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரா. அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ மீனாவுக்கு கோவம் வருது. மீனா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் மாறாது, நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ உடனே கவரிங் நகையை இவ தான் கொடுத்துருப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க விஜயா. கவரிங் நகையை இருந்தாக்கா அவங்க ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்க கடைக்கு அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இவங்களும் ஸ்ருதியும் அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம், மீனாக்கு தான் கவரிங் நகைன்னு தெரிஞ்சால் அவங்க ஏன் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை முத்து திட்டுவாருன்னு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, ஏன்னா அவங்க முத்துவுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா அப்போ மீனா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆமாம், நீங்கள் பூ கட்டி எப்படி உங்களால் கார் வாங்கி தர முடியும், நீங்கள் அந்த நகையை வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கவரிங் நகை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, அவள் பூ கட்டி தான் அந்த இது கார் எனக்கு வாங்கி கொடுத்தா, அவள் நகையை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ பூ கட்டி எவ்வளோ பணம் வந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, அப்போ என்ன திருடியாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீனா ஃபேமிலி மேலேயே அவங்க பழிய போடுறாங்க. உங்கள் வீட்டில் தான் ஒரு திருடன் இருக்கால, ஏற்கனவே திருடி அரெஸ்ட் ஆனவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அது இப்போ அவன் படிச்சுட்ருக்கான், தேவையில்லாமல் நீ பழி போடுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடின காலம் ஓடின இதுவும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் முத்து என்ன சொல்கிறாருன்னா அதே மாதிரி தான் இங்கே இந்த வீட்லேயே 27 லட்சத்தை தூக்கின்னு ஓடினவனும் இருக்கிறான், அவனுக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அமௌண்ட்டு இவன் திருடின்னு ஒன்று தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணிக்கு கோவம் வருது. முத்து, நீங்கள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, இப்போ அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயா சும்மாவே இருக்க மாட்டுறாங்க. இவ தான் நகையை மாற்றி கொடுத்துருப்பா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா கால் கடுக்க நின்று வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா எங்களை அப்படி தான் வளர்த்தாரு, ஒருத்தவங்க பணத்துக்கு கூட ஒருத்தர் ரூபாய்க்கு கூட நாங்கள் ஆசைப்பட்டவங்க கிடையாது, அடுத்தவங்க பணத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன என் மேலே திருட்டு பழி போட பார்க்குறீங்களா அப்படின்னு விஜயா செம கூலாக ஹேண்டில் பண்ணுது. உண்மையிலேயே செம 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 லேடி அது, செம்ம கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, நாங்கள் யார் மேலேயும் இது பண்ணல, எங்களுக்கு இந்த நகை எப்படி வந்துச்சுன்னா நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இப்போ விஜய் என்ன சொல்லுதுன்னா பாட்டி மேலே பழியை தூக்கி போடுது. உங்கள் பாட்டி கவரிங் நகையை போட்டாங்களோன்னு சொன்னதும் அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. பயங்கரமாக கத்துறாரு, எங்கள் அம்மா ஊருக்கே அள்ளி கொடுக்குறவங்க எங்கள் அம்மா மேலே பழியை போட்டால் அவ்வளோதான், உன்னை நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்படி திணறிடுது. நான் இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை, அவங்க செய்ய கொடுத்த இடத்துல வேணால் அந்த மாதிரி கவரிங்கை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதிக்கு ஒரு டவுட் கேட்குறாங்க.
அது வந்துட்டு அது எப்படி ஆன்ட்டி ஃபஸ்ட்டு வந்து மீனா வீட்டில் கவரிங்கை மாற்றினாங்கன்றீங்க, இப்போ வந்துட்டு பாட்டி பாட்டி வாங்கும்போதே கவரிங்குன்னு கவரிங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அது எப்படி அது 2 பேர் வீட்டு 2 இடத்துலையும் வந்துட்டு கவரிங்கே இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு நகை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்கிறாரு. அப்போன்னா வந்துட்டு நான் வந்துட்டு என் மேலே திருட்டு பழி போடுறீங்களா, நான் மாற்றி வச்சிட்டேன்றீங்களா அப்படின்னு வந்துட்டு விஜயா கேட்குது. அப்போ உடனே மனோஜ் வந்துட்டு, அம்மா இவங்க 2 பேரும் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு கோல்மால் பண்ணிட்டு இந்த வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு திருப்பி போட பார்க்குறாங்கம்மா அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. நான் வந்து என் கையில் வந்து கொடுத்த நகையை வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். இவன் நகையை வச்சுட்டு நான் பெருசாக வாழணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நகை மாறணுன்னா இவ வீட்டில் தான் மா இது பண்ணியிருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து தானே நகை செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க, அங்கே எங்கன்னா ஏமாந்துருப்பாங்க. இங்கே வந்து என்னை வந்து சும்மா இது பண்ணாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றாங்க. உடனே விஜயா பயப்படுது. உடனே மனோஜ் வந்துட்டு அது எதுக்கு போலீஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, நீ ஏன் டென்ஷன் ஆகிறன்னதும், இல்லைடா நம்ம ஃபேமிலி விஷயத்தை எதுக்கு போலீஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் ஊர் நம்மளை பார்த்து ரசிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அப்பா போலீஸ்லாம் வேண்டாம், ஆளாளுக்கு பாலை தூக்கி போடுறாங்க, இது வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு, நகை எப்படி மாறுச்சின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜயாவுக்கு வந்துட்டு இல்லை. இப்போ வந்துட்டு மனோஜும் விஜயாவும் தனியாக வந்துட்டு பேச வராங்க ரூம்குள்ளே. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ வந்துட்டு சூப்பராக சமாளிச்சம்மா, வந்துட்டு நான் எங்கே காட்டி கொடுத்துருவேன்னு பயந்தம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் விஜயா வந்துட்டு அப்படியே பயப்படுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, உன்னால் நான் இவ்வளோலாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குடா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக மீனா குடும்பத்து மேலேயும் உங்கள் பாட்டி மேலேயும் பழியை போட்டு நான் வந்துட்டு தப்பிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கேள்வி கேட்கும்போது எங்கே மாட்டிப்பேனோன்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்டா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம மாட்டிக்கலம்மா அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு திருட்டு பழக்கமாகி போயிடுச்சுல்ல, அதனால் வந்துட்டு அவர் அந்த மாதிரி சர்வ சாதாரணமாக சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிறந்த 3 பிள்ளைங்களில் வந்துட்டு உன்னால் மட்டும்தானே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். விடிய காலையில் பிரசவ வலி வந்து நடுராத்திரியில் தானே நீ பிறந்த, உனக்காக நான் அவ்வளோ வலியும் நான் தாங்கிக்கிட்டேன், உனக்காக நான் எவ்வளோடா பொய் சொல்கிறது அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு, பின்ன என்னடா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டியே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த நகையை வந்துட்டு நம்ம மாற்றி வைக்கணும், எப்படியாச்சும் வந்துட்டு காசு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வந்துட்டு மனோஜ் கிட்ட விஜயா சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அது எப்படிம்மா அவன் தான் கவரிங் நகைன்னு ஒத்துக்கினானே, இப்போ எப்படிம்மா நம்ம வந்துட்டு மாற்றி வைக்கிறது, இல்லைடா அதுக்காக அப்படியே விட்டுடணுமா, நீ எப்படியாச்சும் காசு எடுத்துகிட்டு வா, 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் தாம்மா நம்ம வந்துட்டு பண்ண முடியும், இல்லைன்னா திருட்டு போன பொருள் எல்லாம் வந்தால் தாம்மா நான் வந்துட்டு அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆனால் விஜயா ஒத்துக்க மாட்றாங்க. எனக்கு தெரியாது, அந்த முத்து வந்துட்டு அவன் வந்துட்டு நம்பினா மாதிரி நடிச்சிருக்கிறான், அவன் வந்துட்டு சும்மா விட மாட்டான், அவனும் மீனாவும் இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டாங்க, அவங்க நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம மாட்டினோம்னா மானம் போயிரும்டா, நீ வந்துட்டு ஒழுங்காக காசு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, விஜயா போயிடுறாங்க. ஆனால் விஜயாவுக்கு பயம் இருக்குது, ஆனால் மனோஜுக்கு துளி கூட பயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு திருடுறவங்களுக்கு வந்துட்டு பயம், வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இருக்காது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அவர்கள், திருடர்கள். அவங்களுக்கு அந்த நெஞ்சு தைரியம்னுவாங்கள்ல, அப்படியாப்பட்டவங்க தான் திருடுவாங்க. அது படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். நெஞ்சு தைரியம் அதிகமாக இருக்கிறவங்க தான் திருடுவாங்க. அந்த திருட்டுத்தனம் அந்த மனோஜுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு அவரு. அவர்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அதை கொடுத்து அவர் மாற்றலாம்ல, அதை செய்ய மாட்டேங்கிறாரு. இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் வந்துட்டு பொருளுங்களெல்லாம் தூக்கி தூக்கி விசிறடிக்கிறாங்க. கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கத்துறாரு. பின்ன என்ன உங்களுக்கு உங்கள் வீட்டில் எதனா ஒரு பிரச்சனைனா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு உங்கள் அம்மா என் மேலேயே என் குடும்பத்தார் மேலேயே தான் பழியை தூக்கி போடுவாங்களா அப்படின்னதும் முத்து என்ன சொன்னான்னா, பாட்டி மேலேயும் தான் தூக்கி போட்டாங்க அவங்க பழி அப்படின்றாரு.
அவங்களுக்கே தெரியாமல் எப்படி நகை மாறும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு திருடன் எவனாச்சும் வந்து திருடின்னு போனானா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாம் திருடன் வந்துட்டு கவரிங் நகையை வச்சுவிட்டு தங்க நகையை வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா மீனா என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இல்லை அவங்க வந்துட்டு மனோஜை காப்பாற்றுறதுக்கு தான் ஏதோ வந்து பண்ணுறாங்க, அவங்க மனோஜ் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மீனா என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு இது ஆமாம் அத்தைக்கு தெரியாமல் வந்துட்டு இது தெரியாமல் நடக்கலைன்றீங்களா அப்படின்னதும் வந்துட்டு ஆமாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குது, அம்மா வந்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன் அவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா கண்டிப்பாக வந்துட்டு உண்மை வெளில வந்துடும் அப்படின்னு வந்துட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ஏங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க, திரும்பவும் குடும்பத்தில் வந்து பிரச்சனை உண்டு பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்துட்டு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறேங்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காபரா பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு அவங்க வந்து மனோஜுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அம்மா தான் இதில் வந்துட்டு மெயின் பாயிண்ட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி வேறு எதனா வழி இருந்தால் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, அவன் எப்படியும் வந்துட்டு ஒரு நகை கடையிலேருந்து தானே வந்துட்டு இந்த கவரிங் நகைலாம் வாங்கியிருப்பான், அதனால் வந்துட்டு அந்த கடையிலேருந்து பேசுகிற மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் பேச போகிறேன் அப்படின்னு அப்படியே ஒரு குரலெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, பெரிய ஏசுதாஸ் குரல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சைக்கிள் கேப்பில் என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நீ பேசு அப்படின்றாரு. இல்லை இல்லை எனக்கெல்லாம் பயமாக இருக்கு, எனக்கெல்லாம் அப்படிலாம் பேச தெரியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஐடியா போட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க, பார்க்கலாம். இப்போ சூப்பராக வந்து ஒரு பிளான் போடுறாங்க. நம்மக்கிட்ட தான் வந்து குரலை மாற்றி பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னதும் வந்துட்டு யார் என்னதும் வந்துட்டு ஸ்ருதி இருக்காங்கல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். ஆமாம்ல பலக்குரல் இருக்குது, ஆனால் வந்துட்டு அது ரொம்ப ஓவராக பேசுமே, அது வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு முத்து. அப்போ மீனா சொல்கிறாங்கன்னா நான் கேட்டாக்கா செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி வீட்டில் இருக்கா அப்படின்னது வந்துட்டு வீட்டில் இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ நீ ஒன்று பண்ணு, பலக்குரலுக்கு ஃபோன் பண்ணி நீ ரவியோட ஹோட்டலுக்கு வர சொல்லிடு, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ரவி வந்து வராரு. இப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க. ரவி வந்து கேட்குறாரு, "என்ன இன்னும் லஞ்ச் டைம் ஆகலையா? அதுக்குள்ளே வந்துட்ட?" அப்படின்னது வந்துட்டு, நான் வந்து சாப்பிட வரல" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னை மிஸ் பண்ணியான்னதும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு குத்துறாங்க வயித்துல. காலையில் தானே பார்த்தேன், அப்போ அதுக்குள்ளே என்ன மிஸ் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னதும் வந்துட்டு மீனா கால் பண்ணாங்க, அவங்க இங்கே வராங்களா அப்படின்னதும் வந்துட்டு, அண்ணி கால் பண்ணாங்களா, அவங்க வராங்களா, என்னாச்சு எதுனா பிரச்சனையா அப்படின்னதும் வந்துட்டு தெரியல, அவங்க வர சொன்னாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தாக்கா வந்துட்டு முத்துவும் மீனாவும் வராங்க. என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு எல்லாம் அந்த நகை மேட்ரு தான், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் வந்துட்டு டேய் அதை விடலையாடா நீ இன்னும்னதும் வந்துட்டு இல்லைடா அது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தனியாக உட்காந்து பேச ஒரு இடம் சொல்லு அப்படின்னதும் வந்துட்டு அவர் ரூமில் கூட்டு போய்ட்டு அங்கே வந்துட்டு பேசிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இன்னும் இந்த மனோஜ் மேலே தான் டவுட்டாக இருக்குது, வந்துட்டு அவனை தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. வேணாண்டா தேவையில்லாமல் எதுனா பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னதும் வந்துட்டு இல்லைடா உனக்கு புரியலடா, வந்துட்டு பலகுரலோட வீட்டில் போட்ட நகையை வந்துட்டு கவரிங்காக பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னதும் வந்துட்டு இப்போ நீ என்னடா சொல்ல வரன்னதும் வந்துட்டு அம்மா அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னதும் உனக்கே தெரியும் அம்மா வந்துட்டு மனோஜுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்ட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம இப்போ சும்மா விட்டோம்னா வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒரு தங்கமும் கவரிங்காக தான் மாறிட்டு போகும்,
இது வந்துட்டு சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம் இது கரெக்டு தான், அவர் சொல்கிறது கரெக்டு தான். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எப்படி கண்டுபிடிக்கணுன்னதும் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மீனா வந்து ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவர் முத்து சொல்கிறாரு, அவன் எப்படியோ வந்துட்டு ஒரு நகை கடையில் தான் வந்துட்டு அந்த நகையை வந்துட்டு வாங்கியிருப்பான். வந்துட்டு அதில் அந்த கடையிலேருந்து பேசுகிற மாதிரி பேசணும்னா போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஓ இப்போ ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம், சரி பரவாயில்ல நான் ரெடி அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ரவி வந்து கண்டிக்கிறாரு, வேணாம் அதெல்லாம் பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஏய் இருப்பா அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபோன் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு, இது என் ஃப்ரெண்டோட ஃபோனு, தெளிவாக தான் பிளான் போட்டுன்னு வந்துடுறாரு முத்து. வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃபோனு, இதுலேருந்து ஃபோன் பண்ணால் அவனுக்கு டவுட் வராது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எழுதி தரேன், நீங்கள் வந்துட்டு அதன் பிரகாரம் கேளுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஃபீட்பேக் கேட்குற மாதிரி கேளு, அப்போ தான் அவன் மாட்டிப்பான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ரவிக்கிட்ட கேட்குறாங்க, பேப்பர் பென்சில் கேட்குறாங்க மீனா. அவர் போய் எடுத்துகிட்டு வர போகிறாரு. இங்கே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு இதில் வந்து தூங்கி தூங்கி வழிஞ்சுன்னுக்கிறாரு. ரோகிணி வராங்க, பார்க்குறாங்க, பார்த்ததும் வந்து பட்டுன்னு அடிக்கிறாங்க. அடித்ததும் வந்துட்டு ஐயோ என் பணத்தை கொடுத்துருங்க, என் பொருளை கொடுத்துருங்க, 4 லட்சம் நகை அப்படின்னு வந்துட்டு உளறிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு மனோஜ் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி உளர்ற, என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு, இல்லை நான் வந்துட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனை, நம்ம பொருளெல்லாம் விற்கிறோம்ல அதனால் அதை இது பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உளறி இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தலையில் போட்டு உருட்டிக்காத, அன்றைக்கி எப்படி 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சோ அந்த மாதிரி வந்துட்டு விற்க வந்துட்டு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, அப்படியா இருந்தால் கடையே காலி ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. கடை காலியானா என்ன, பொருளெல்லாம் விற்றா நமக்கு தானே லாபம் அப்படின்னதும் வந்துட்டு அதுவும் சரிதான் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு கால் வருது. கால் வந்ததும் வந்துட்டு அந்த குட்டி பையன் தான் பேசுகிறான், ரோகிணியோட பையன் தான் பேசுகிறான். சொல்லி செல்லோன்னிறாங்க. உடனே இவங்க மனோஜ் கூட இருக்கிறதையே மறந்து சொல்லி செல்லம் அப்படின்னதும் வந்துட்டு, என்னது அதே செல்லம்மா ஃப்ரெண்டா அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து ரோகிணியை வந்துட்டு கேட்குறாரு. அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறாங்க அவங்க. இப்போ வந்துட்டு கேட்குறாங்க, யார் அந்த ஃப்ரெண்டு, நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. மனோஜ் கேட்டதும் வந்துட்டு அவங்க அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜுக்கு கால் வந்தது. உடனேயும் அவர் இந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்துட்டு இவங்க வந்துட்டு ரோகிணி வந்துட்டு அந்த சைடு போயிடுறாங்க. போனதும் வந்துட்டு இவர் வந்துட்டு கால் வருது. கால் வந்ததும் வந்துட்டு யாருங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு மாற்று குரலில் பேசுகிறாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரியிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு இதுவெல்லாம் வாங்குனீங்களே, அங்கேருந்து தான் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே ரவி வந்து பயப்படுறாரு, எதனா பிரச்சனையாட போகுது நிறுத்துனதும் வந்துட்டு நீ கம்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து தடுக்கிறாரு ரவியை. இங்கே வந்துட்டு ரோகிணி வந்துட்டு கிறிஷு தான் கால் பண்ணியிருக்காரு. கிறிஷு வந்துட்டு வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா நீ என்ன நினச்சியாம்மா, விக்கல் வரும்னு சொன்னாங்க, யாருன்னா நினச்சாக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஆமாம்மா நான் நினச்சேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் வாங்கினேன் தான் அப்படின்னு வந்துட்டு சாரி நீங்கள் வந்துட்டு வாங்குனீங்களா அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. இதுவோட சொல்கிறாங்க கரெக்டாக அந்த வளையல், தோடு, தாலி செயின் இதெல்லாம் வாங்குனீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து டவுட் வந்துடுது, மனோஜுக்கு என்ன எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்களான்னது வந்துட்டு எனக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு பேசு அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி கிட்ட சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்க. இவருக்கு வந்து டவுட் வந்துடுது மனோஜுக்கு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.